ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெலிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஆப்டிடியூட் பற்றி பேசுவோம். இப்போ ஆனுவல் பிளானரும் வந்துருச்சுங்க. குரூப் 2 2A மெயின்ஸ் வந்து தனித்தனியாக தான் நடத்த போகிறாங்க. பட் எனிவே ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ்லேயும் லாங்குவேஜ் பேப்பர் பொது தமிழ்லேயும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு. அதனால் நீங்கள் வந்து ஆப்டிடியூட் அண்ட் பொது தமிழில் எஃபர்ட்டை போடுங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக நடத்தப்பட்ட எக்ஸாம் வந்து அக்ரி ஆஃபீஸர் 2024. அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். 1550 கொஸ்டின் இருக்குது. நான் டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் படி நான் அதை பிரிச்சிருக்கேன். ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், நெட்செப், டைம் அண்ட் ஒர்க்கு, ரீசனிங்கு, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், மிஸ்லினியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சால்வ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? சால்வ் பண்ணி தான் இருக்கும். ஒன்லி கொஸ்டின்ஸ்ன்னு நினைக்க வேணாம். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் கம்பெலிஷன் தரோம். இது இருக்குது பாருங்கள். இது நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, சயின்ஸ், எக்கனாமிக்னு சொல்லிட்டு இந்த 2 வீடியோ ப்ளஸ் பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கம்பெலிஷன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன தான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை படிக்காமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது வேஸ்ட் தான். அதே மாதிரியே ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலனாலும் அதுவும் வேஸ்ட்டு தான். அதனால் ரெண்டுத்தையுமே பண்ணணும். முதல்ல ஸ்கூல் புக் படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும், சரிங்களா? ரெண்டுத்தையுமே பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு சர்வீஸில் உள்ளே போயிட முடியும். ஃபஸ்ட்டு குரூப் 4 கிளியர் பண்ணி சேஃப் ஆகிக்குங்க. குரூப் 4 கிளியர் பண்ணி கண்டிப்பாக எனக்கு குரூப் 4 வேலை உண்டு அப்படின்னு போயிட்டிங்கன்னா, ஏன்னா குரூப் 2 2A மெயின்ஸ்லாம் அடுத்த வருஷம் தான் வருது. அதுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போயிட்டு குரூப் 4ல் சம்பளமே வாங்கிடலாம். ஒரு 4-5 மாதம் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப் 2 2A உங்களோட அட்டெம்ப்டை கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் குரூப் 2 ஆர் குரூப் 1, சரிங்களா? நீங்கள் பார்த்துக்கிங்க. யார் இன்ட்ரெஸ்ட்டோட எனக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.